கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு கீதாட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நம்ம பண்ணுற இந்த பிளானில் ஐஸ்வர்யா அப்படி என்னதான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு தெரியும்ல தீபா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, தெரியும் சார், தெரியும், ஆனா ஐஸ்வர்யா நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டா என்ன சார் பண்றது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த நம்பிக்கையில தான் இருக்கேன், எப்படியாவது நீங்க வந்துட்டு தீபா மாதிரி நடிச்சு ஐஸ்வர்யா கிட்டேருந்து உண்மையை வெளியில கொண்டு வந்துருங்க. அப்பதான் தீபா இருக்கிற இடத்த சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் தீபாவை துங்கா கிட்டேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, இதை கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, சரி ஓகே சார், நான் கண்டிப்பா வந்துட்டு தீபா மாதிரி நடிச்சு ஐஸ்வர்யா கிட்டேருந்து எப்படியாவது உண்மையை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்றாரு கீதாட்ட, இங்க பாருங்க, தீபாவோட சாரி இந்தல இருக்கு, கட்டிட்டு இந்த வீட்டோட கொல்லப்பக்கம் வழியா வந்துருங்க, நான் நேரா அம்மா கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா அபிராமி வந்து பாக்குறாங்க. அப்ப கீதாவும் பின்னாடியே வராங்க. அப்ப கார்த்தி நேரா அபிராமி கிட்ட, அம்மா, அந்த ஆசிரமத்துல தகவல் சொல்லியிருக்கேன்னம்மா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நான் போய் கேட்டுட்டு வரட்டாமா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, சரிப்பா, நீ கவலைப்படாத, நீ போய் கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, இன்னைக்கு நல்ல விஷயம் தெரியும்னு எனக்கு தோணுது, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்ல, அபிராமியே சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துல இருந்து வராரு. நேரா காரை எடுத்துட்டு வந்துட்டு வீட்டோட கொல்லப்பக்கம் வழியா வந்து நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அருண் அந்த இடத்துக்கு வராரு. அருண் வந்ததோட அபிராமி கேக்குறாங்க, பாப்பா அருண், போஸ்டர் எல்லாம் எல்லா இடத்துலயும் கொடுத்தாச்சா அப்படின்னு. அருண் சொல்றாரு, அம்மா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே போஸ்டரை கொடுத்தாச்சுமா, கண்டிப்பா யாராவது பார்த்துட்டு தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, இன்னுமே எந்த தகவலும் யாரும் சொல்லலையாப்பா அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, ஆமாம்மா, இன்னும் யாருமே ஒரு சின்ன தகவல் கூட சொல்லலாமா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அந்த கடவுள் தான் சீக்கிரம் தீபாவை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு. அப்ப தர்மலிங்க சொல்றாரு, கவலைப்படாதீங்க அபிராமி சம்பந்தியம்மா, கூடிய சீக்கிரம் தீபா பத்தின தகவல் வரும், அந்த முருகன் கண்டிப்பா கைவிட மாட்டான் அப்படின்னு. அபிராமியா, அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கீதா நினைக்கிறாங்க, சரி, நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்துட்டு நேரா அபிராமி கிட்ட, ஆண்டி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்னு கேட்க, அபிராமிய சரிம்மா நீ போ, மீனாட்சி ஏதாவது டேப்லெட் கொடுமா கீதாவுக்கு அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, டேப்லெட் எல்லாம் வேணாம், நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அபிராமியா சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீதா நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தலைவணி எல்லாம் வரிசையா அடுக்கி அது மேல போர்வையை போத்தி விட்டு தான் படுத்து கிடக்குற மாதிரியே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு கீதா நேரா தீபாவோட புடவையை எடுத்துக்கிட்டு தீபாவோட புடவையை கட்டிக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. நேரா கண்ணாடியை போய் பார்த்துட்டு, ஆல்மோஸ்ட் தீபா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கீதா யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா நேரா கார்த்தியை வந்து பாக்குறாங்க. கார்த்தி நேரா கீதாவை பார்த்துட்டு, சரி ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, கீதா சொல்றாங்க, சார், தீபா வந்துட்டு மலையிலேருந்து கீழே விழுந்திருக்காங்களா, அதனால கண்டிப்பா அவங்க கை கால்லையும் அடிபட்டிருக்கும், ஸோ தலையிலையும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும், கட்டு போட்டிருக்க மாதிரி லைட்டா கட்டு போட்டுக்கவா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. சரி ஓகே, கார்ல மெடிக்கிட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மெடிக்கிட்டே எடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா வீட்டுக்கு கால் பண்றாரு. அப்ப அபிராமி நேரா தர்மலிங்கத்துக்கிட்ட, ஐயா ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. கார்த்தி நேரா அபிராமிக்கு கால் பண்ண அபிராமி போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணமா அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, சொல்லு கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த தான் சொல்ல போறேன் அப்படின்னு. அப்ப அபிராமி கேக்குறாங்க, சொல்லுப்பா, என்ன சந்தோஷமான விஷயம்ப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா, தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, எப்படிப்பா தீபாவை கண்டுபிடிச்ச அப்படின்னு சந்தோஷமா கேட்க, கார்த்தி சொல்றாரு, அம்மா, ஆசிரமத்துக்கு போயிருந்தேன்னா அங்க சக்தி வந்துட்டு மேனேஜர் கிட்ட பேசியிருக்காங்க. சக்தி வந்துட்டு என்னோட ஃபோன் நம்பரை கேட்டு தீபாவை அங்கதான் வச்சிருக்கேன், வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரிப்பா, நீ தீபாவை கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல,
கார்த்தியும் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்ல அபிராமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப கார்த்தி நேரா வந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டோம்னு வருந்துறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி நேரா வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்ப வீட்ல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட அபிராமி சொல்றாங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லப் போறேன் அப்படின்னு. அப்ப மீனாட்சி கேக்குறாங்க, சொல்லுங்க அத்தை, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, தீபாவை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா, தீபாவை இங்கதான் கார்த்தி கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட வீட்ல உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யாவை தவிர. ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. தர்மலிங்கம் சொல்றாரு, நான் கும்பிட்ட சாமி வந்துட்டு கைவிடல. தர்மலிங்கம் ஒரு பொண்ணு வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நாங்க கும்பிட்ட தெய்வம் கைவிடல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, நேரா மீனாட்சியை பார்த்து, மீனாட்சி, தீபா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா, அதனால அவளுக்கு ஆரத்தி எடுக்கணும், அவ பெரிய கட்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களுடைய சாமி ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஆரத்தி ரெடி பண்றாங்க. அப்ப தர்மலிங்கம் சொல்றாரு, என் பொண்ணு வீட்டுக்கு வரப்போறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நேரா கூட்டிட்டு வந்து காரை நிப்பாட்டுறாங்க. அபிராமி சொல்றாங்க, தீபா வந்துட்டா போல, காரு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில வராங்க. ஐஸ்வர்யா மட்டும் பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே நிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு தீபாவை காருக்குள்ளேருந்து வெளியில நிப்பாட்டுறாரு. அப்ப தீபா கார்ல இருந்து வெளியில வர, அப்ப தீபா நேரா குடும்பத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட, அபிராமி நேரா தீபாவை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நேரா தீபா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, தீபா நல்லா இருக்கியாமா அப்படின்னு. தீபா சொல்றாங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, தலையில அடிபட்டிருக்கேம்மா, வலிக்குதா அப்படின்னு. தீபா சொல்றாங்க, இல்லத்த, கொஞ்சம் கொஞ்சமா ஆறிடும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபா போயிட்டு நேரா ஜானகியை பாக்குறாங்க. ஜானகி சொல்றாங்க, நாங்க கும்பிட்ட தெய்வம் கைவிடல, உன்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப தீபா நேரா தர்மலிங்கத்தை பார்த்து அப்பான்னு சொல்ல, அப்ப தர்மலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா தீபா, நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு அதுவே போதுமா அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி நேரா மீனாட்சியா ஆரத்தி எடுக்க சொல்ல, அப்ப மீனாட்சி நேரா தீபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு நேரா வெளியில கூட்டிட்டு வராங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. தீபா வீட்டுக்கு வந்துட்டாலே இனிமே என்ன நடக்க போகுதோ தெரியலையே. அவ வீட்டுக்குள்ள வந்ததோட கண்டிப்பா என்ன பத்தின உண்மைகளை சொல்லிடுவாளே. நான் தான் அவளை மலையில இருந்து பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்லிடுவா. இதனால கண்டிப்பா எனக்கு தான் வந்துட்டு தண்டனை கிடைக்கும். என் புருஷன் ஏற்கனவே என் மேல சந்தேகமா இருக்கான். இந்த நேரத்துல இப்படி ஒரு வேலை பண்ணா கண்டிப்பா அவன் என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவானே. நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு பயத்துல நிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்ப அபிராமி நேரா தீபாவை பார்த்து, இங்கேயே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட அபிராமி தீபாவை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, இங்க பாருமா தீபா, இங்க வந்த பிறகுதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை அந்த போஸ்டர் அடிச்சது வீணா போகல அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா தீபாவை பார்த்து, தீபா, அந்த ரியாவும் ரம்யாவும் உன்னை அந்த மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொம்பளை சும்மா இருக்காம எதுக்கு தீபாட்ட இதையெல்லாம் கேக்குறா அப்படின்னு. நம்ம ஜானகி அப்படி கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க சம்மந்தியம்மா, இப்பதான் என் மருமக வீட்டுக்கே வந்திருக்கா. அவளுக்கு இன்னுமே வந்துட்டு உடம்பு சரியாகல. உடம்பு சரியான பிறகு அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி எல்லாம் கேட்கலாமே அப்படின்னு சொல்ல, ஜானகியும் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், என் பொண்ணை நானே கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அபிராமி நேரா தீபாவை பார்த்து, இங்க பாருமா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா நேரா அபிராமியை பார்த்து, அத்தை ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, சொல்லுமா என்ன அப்படின்னு. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, அத்தை, ஐஸ்வர்யா அக்கா கிட்ட மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, என்ன ஐஸ்வர்யா கிட்ட தனியா பேசணுமா, நீ என்ன ஐஸ்வர்யா கிட்ட தனியா பேச போற அப்படின்னு. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, அது ஐஸ்வர்யா அக்காவுக்கு தெரியும் அப்படின்னு. அருண் சொல்றாரு, என்னாச்சு ஐஸ்வர்யா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னன்னு தெரியலங்க, தீபா ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றா அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே எதுக்காக தீபா ஐஸ்வர்யா கிட்ட பேசணும்னு சொல்றா அப்படிங்கிறத ரொம்ப சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நினைக்கிறாரு, நம்ம நினைச்ச மாதிரியே பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா என்ன பண்றாங்கன்னா நேரா ஐஸ்வர்யாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, என்ன தீபா என்கிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்னு பயந்துகிட்டே கேட்க, அப்ப தீபா சொல்றாங்க, ஏன் அக்கா உங்களுக்கு தெரியாதா நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னு, வாங்க அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. பயந்துகிட்டே மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம்
ஐஸ்வர்யாவும் தீபாவும் நேரா மாடிக்கு போனதோட கார்த்தி எல்லாரையும் பாக்குறாரு. அபிராமி சொல்றாங்க, அப்படி தீபா என்ன வந்தது வராதருமா ஐஸ்வர்யா கிட்ட பேச போறா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அபிராமிய பார்த்து, அம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்ல, அபிராமி கேக்குறாங்க, ஏன்பா நீ சாரி சொல்ற, என்னாச்சுப்பா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம், ஏதாவது பிரச்சனையா கார்த்தி அப்படின்னு. கார்த்தி நேரா அபிராமிய பார்த்து, அம்மா இப்ப வந்திருக்கிறதே தீபா இல்லம்மா, கீதா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி மட்டும் இல்லாம அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அபிராமி கேக்குறாங்க, கார்த்தி என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு. ஜானகி இடிஞ்சு போய் உட்கார்றாங்க. அப்ப நம்ம அருண் கேக்குறாரு, கார்த்தி என்ன கார்த்தி இது, நீ தானே வந்துட்டு தீபாவை ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி சொல்ற, எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான். எனக்கு தீபா காணாம போனதுனால ஐஸ்வர்யா அண்ணி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவங்க அவங்க வந்துட்டு துங்கா கூட சேர்ந்து தீபாவை கொலை பண்ணணும்னு பல தடவை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கீதாவை தீபா மாதிரி நடிக்க வச்சு ஐஸ்வர்யா கிட்ட பேச வச்சு ஐஸ்வர்யா வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு திட்டம் போட்டோம். இதுல கீதாவும் பங்கு அப்படின்னு. அப்ப அபிராமி கேக்குறாங்க, என்னப்பா கார்த்தி சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு. அருண் சொல்றாரு, கார்த்தி ஐஸ்வர்யாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும்ண்ணா அப்படின்னு. இது கேட்டதோட அருணும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீதா வந்துட்டு நேரா ஐஸ்வர்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்துறாங்க. கதவை சாத்திட்டு நேரா கீதா வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி நேரா அபிராமி கிட்ட, அம்மா இந்தா கீதா கால் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யாவும் கீதாவும் பேசுறது நம்ம காதுல விழும் அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணி லோடு ஸ்பீக்கர்ல போட்டு வைக்கிறாரு. அம்மா லோடு ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன், அவங்க என்ன பேசினானோ நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வெயிட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த கீதா வந்துட்டு நேரா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, சரி சொல்லு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா கேக்குறாங்க, எதுக்கு தீபா என்ன என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன, அப்படி நீ என்கிட்ட என்ன தனியா பேசணும் அப்படின்னு கேட்க, தீபா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட என்ன தனியா பேசினேன் அப்படின்னு நினைச்சது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி இப்படி செய்ய தோணுச்சு, எல்லாரு கூடயும் வந்து பாசமா இருக்கணும் அப்படின்னு தான் எங்க அப்பா அம்மா என்கிட்ட சொல்லி வளர்த்துருக்காங்க. தோழியா இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் பாசமா இருக்கணும் அப்படின்னு தான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதன்படிதான் நான் உங்களை என் சொந்த அக்கா மாதிரி நினைச்சு உங்க கூட பழகினேன். ஆனா நீங்க கடைசியில இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, சாரி தீபா, ஏதோ புத்தி கேட்டு போய் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப கீதா நினைக்கிறாங்க, இவ என்ன பொடி வச்சு பேசுறா நம்மள மாதிரியே, உண்மையை சொல்லிட்டான்னா பிரச்சனை முடிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க கீதா. அப்ப கீதா நினைக்கிறாங்க, விடக்கூடாது, நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. நீங்க இவ்வளவு பெரிய குற்றம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. குற்றம் இல்ல, அது பாவம், அது ஒரு துரோகம், இந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, சாரி தீபா, நீ வந்துட்டு எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புன, நான் கர்ப்பமா இல்லை அப்படின்னு அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்து என்னை வீட்டை விட்டு துரத்த பார்த்தேன். இந்த கோவத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு. ஆனா தீபா சொல்றாங்க, உனக்கு என்னைக்குமே மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பு கேட்குற, நீ எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருக்க, நீ போய் மன்னிப்பு கேட்குற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல தீபா, இதோ நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மலுப்ப பாக்குறாங்க. அப்ப கீதா நினைக்கிறாங்க, இவ என்ன உண்மையவே சொல்ல மாட்டேங்கிறா, இவ உண்மையை சொன்னாதானே அத்தனை பேருக்கு முன்னாடி இவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும், உண்மையை சொல்லி தொலைய மாட்டேங்கிறாளே அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, தீபா என்னைய மன்னிச்சிரு, இந்த விஷயத்த வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாத, வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிட்டா ரொம்ப பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்ப கீதா நினைக்கிறாங்க, இவ பொடி வச்சே பேசுறா, இவ தப்பு பண்ணியிருக்கா, ஆனா என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியல, சரி நம்ம கடைசியா ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு கீதா நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, அன்னைக்கு அந்த மலையில ரியா ரம்யா கூட சேர்ந்து நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா நேரா தீபாட்ட, தீபா என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு அவங்க 2 பேரும் இறந்ததோட ஏதோ நான் உன் மேல உள்ள கடுமையான கோவத்தினால உன்னை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு. இது கேட்டதோட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க, கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி, தீபாவை மலையிலேருந்து தள்ளி விட்டு தான் தீபா மாதிரி நான் வீட்டுக்கு வந்ததோட என்ன பார்த்து அப்படி அரண்டு போய் நின்னியா,
நீ சரியான ஆளுதான் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, தீபா ப்ளீஸ் தீபா, இந்த விஷயத்த பத்தி நீ வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதோட வீட்டில் உள்ள எல்லாருமே சரியான அதிர்ச்சியில இருக்காங்க. இப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு அதிர்ச்சியில இருக்காங்க. கார்த்தி ஃபோனை எடுத்து கட் பண்ணிட்டு, அம்மா கேட்டிங்களா, இதுக்காக தான் தீபாவோட கீதாவோட ஐஸ்வர்யாவோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளானை போட்டோம் அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, கொஞ்சமாவது அந்த ஐஸ்வர்யா திறந்துவான்னு பார்த்தேன், ஆனா அவ கடைசி வரைக்கும் திருந்துற மாதிரியே இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அண்ணா இங்க பாருங்க, என்னை மன்னிச்சிருண்ணா. தி ஐஸ்வர்யாவை இதுக்கு மேலேயே நம்ம வீட்டுக்குள்ள விட்டா பிரச்சனை தான். அதனால அவங்களுக்கு அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அண்ணா அப்படின்னு. இது கேட்டதோட அருண் சொல்றாரு, கார்த்தி நீ பண்ணலைன்னாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேரா தீபாவை கெஞ்சுறாங்க, தீபா தீபா ப்ளீஸ் யாருக்கிட்டையும் சொல்லிடாத தீபா. நீ இப்ப வீட்டுல சொன்னீன்னா கண்டிப்பா என் புருஷன் என்னை மன்னிக்கவே மாட்டாரு, என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாரு, அப்புறம் நான் எங்க போறது அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம கீதா சிரிக்கிறாங்க. அப்ப கீதா சிரிக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏன் தீபா இப்படி சிரிக்கிற அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நான் தீபாவே இல்லை கீதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில போட்டிருக்க கட்டை அவுக்குறாங்க. இதை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏய் நீ கீதாவா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஆமா நான் கீதா தான். நீ என்ன ஃப்ராடு வேலை பண்ணியிருக்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் கார்த்திக் சாரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளானை போட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு, நீ போய் அங்க யாருக்கிட்டையும் சொன்னாலுமே நீ வந்துட்டு இந்த குடும்பத்துல இருந்து என்னை பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு. அப்ப டக்குன்னு கீதா போனை எடுத்து காமிக்கிறாங்க, இங்க பாரு, நீங்க லைவா பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே வீட்டுல உள்ள எல்லாருமே கேட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீ சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாடியில இருந்து இறங்கி வராங்க. அப்ப எல்லாருமே ஐஸ்வர்யாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்க ஐஸ்வர்யா நேரா அபிராமி கிட்ட வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்ல அபிராமி செம்ம கடுப்பாகி ஐஸ்வர்யாவை ஓங்கி அறையிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை அவ சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஏன் நம்பணும், நீ பேசுனதுதான் எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோமே, எப்படி நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு தீபாவை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அருண் தம்பி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு மனைவியா வேணாம், இவளை தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுங்க, இதுக்கு மேலே இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா அது நமக்கு தான் பாவம் அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, நானும் அதே தான் நினைச்சேன், இதுக்கு மேலே கண்டிப்பா இவ கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது அம்மா, உங்களாலதான் வந்துட்டு இத்தனை நாளும் நான் ஐஸ்வர்யாவை மன்னிச்சு இந்த வீட்டுல வச்சிருந்தேன், இதுக்கு மேலே இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், கண்டிப்பா இவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க வேணாம், இவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா நம்ம உயிருக்கு தான் அம்மா ஆபத்து அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க, நீ சொல்றத சரிதான்ப்பா, இவ இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா அபிராமியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனா அபிராமி மனசு இறங்கவே இல்லை, ஏன்னா அந்த ஐஸ்வர்யா அப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.